இந்த பதிவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறது என்னென்னா, வேலூரில் இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிள், அதாவது தங்க மகாலட்சுமி கோயிலை பற்றி தான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் நட்சத்திர வடிவில் இதை கட்டியிருக்காங்க. நட்சத்திரங்களை குறிக்கிற வகையில் 18 வாசல்களை தாண்டி இந்த அம்மனை தரிசிக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. லக்ஷ்மி நாராயண பீடத்தால் அந்த ட்ரஸ்ட்டால் கட்டப்பட்ட கோவில் தான் இது. தென்னிந்தியாவோட தங்க கோயில்னு அழைக்கப்படுது. இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா நாராயணி அம்மன் அவங்க தான். இது ஃபுல்லுமே தங்கத்தாலான கோயில். கோவிலை சுற்றி ஒரு தெப்பக்குளம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த தங்க கோயிலோட பிம்பம் ஃபுல்லாக அதில் விழுகும்போது அவ்வளோ வியூ நல்லா இருக்குமா. வேலூர் மாவட்டத்தில் நமக்கு எடுத்தோன்னே வேலூர் கோட்டை ஞாபகம் வரும். இப்போ இந்த கோல்டன் டெம்பிள் ஞாபகத்துக்கு வருது. நம்ம அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய தங்க கோயிலை மட்டும்தான் பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலும் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டிருக்கு. 2007 திறக்கப்பட்ட இந்த கோயில் கட்டி முடிக்க 7 வருஷம் இருக்குது. ஃபுல்லுமே தங்கத்தகடு பதிச்சு கட்டியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ தங்கம் செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இந்த கோயில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1500 கிலோ தங்கம் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபுல்லும் தங்கத்தகட்டால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில். ஸ்ரீசக்கரத்தோட அமைப்பில் இந்த கோயிலை கட்டணும் அப்படிங்கிறக்காண்டி ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவில் வட்ட வடிவில் இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. 18 வாயில்களை தாண்டி அம்மனை தரிசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோயில் குளத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான நதிகள்லேருந்து கொண்டு வந்த நீரால் ஃபுல்லாக நிரப்பியிருக்கிறாங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி அம்மனுக்கு எதிராக இந்த கோயிலில் ஒரு பெரிய விளக்கு ஒன்று வச்சுருப்பாங்க 20 அடியில். அதில் 1000 திரி போட்டு விளக்கேற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான விளக்கு. ஸோ மக்கள் கஷ்டத்துக்காக அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் நான் இந்த கோயிலை போய் பார்த்ததில்லை. இந்த கோயிலை பார்த்தவங்க அந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கோயிலோட கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போனவங்க என்ஜாய் பண்ணுங்கள், போக முடியாதவங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சின்னதாக ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ.